بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وَكُلَّ بِدْعَةٍ ضَلَالَةٍ وَكُلَّ ضَلَالَةٍ فِي النَّارِ. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் விடைபெறும் பயணம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் நம்முடைய ஈமானுக்கு தேவையான, நம்முடைய தக்குவாவுக்கு தேவையான
நம்முடைய மறுமை வாழ்வுக்கு தேவையான பல்வேறு சம்பவங்களை நாம் இந்த தலைப்பின் கீழ் தொடர்ந்து நாம் அறிந்து வருகிறோம். அந்த வரிசையில் நேற்றைய தினம் நோயின் மூலம் மரணிக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹுவால் நமக்கு நோய் நொடிகள் வழங்கப்பட்டால் அதற்காக வேண்டி இறை விசுவாசிகள் பதட்டப்பட வேண்டிய அவசியமில்லை. நோய் ஏற்படுகிற அன்பர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள் நெறிமுறைகள் என்ன என்பதை எல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்றைக்கு பொதுவாக அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மனித சமூகத்தை சார்ந்த நமக்கு அல்லாஹு தாலா எல்லோருக்கும் ஒரே மாதிரியான மரணத்தை அல்லாஹு தாலா விதிப்பதில்லை. மரணங்களில் பல வகைகள் உண்டு. அதில் எந்த வகை மரணம் அல்லாஹ்வினுடைய அருளுக்குரிய மரணம், எந்த வகை மரணம் அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு உரிய மரணம், எந்த வகை மரணத்திலே இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள், எப்படிப்பட்ட மரணத்தை அல்லாஹ்வினுடைய அருளுக்குரிய மரணம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கிறோம். அல்லாஹு தாலா 56வது அத்தியாயத்தின் 60வது வசனம், இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நஹ்னு கத்தர்னா பைனக்குமுல் மௌத வமா நஹ்னு பிமஸ்பூகின், உங்களிடையே நான் தான் மரணத்தை தீர்மானித்துள்ளேன், நிர்ணயித்துள்ளேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். யார் யார் எந்தெந்த வகையில் எந்தெந்த முறையில் இந்த உலகத்தில் மரணிக்க வேண்டும் என்பதை நான் தான் தீர்மானிக்கிறேன் என்று அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அப்படியானால் எந்த நேரமும் நமக்கு மரணம் சம்பவிக்கலாம். அந்த மரணம் நமக்கு நேருகிற அந்த நேரத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்டவர்களாக இருத்தல் கூடாது, இதைத்தான் இந்த நாளிலே பார்க்கவிருக்கிறோம். முதலாவதாக அல்லாஹ் சொல்கிறான், 2வது அத்தியாயத்தின் 161வது வசனம். இந்த வசனத்தில் இன்னல்லதீன கஃபரு வமாது வஹும் குஃபார் உலாயிக அலைஹிம் லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன் நாஸி அஜ்மஈன், யார் ஒருவர் நிராகரித்து இஸ்லாத்தை, அல்லாஹுவை, அவனுடைய வேதத்தை, அவனுடைய தூதரை, அவனுடைய சட்டதிட்டங்களை நிராகரித்த நிறையிலேயே யார் மரணிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹு தாலா மேலும் வானவர்கள் இன்னும் மனிதர்களே இருக்கிற எல்லோரும் அவர்களை சபிக்கிறார்கள். யார் ஒருவர் நிராகரித்த நிலையிலேயே மரணிக்கிறாரோ, அவர் திருந்தாமல் நிராகரித்த அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு தௌபா செய்து மீளாமல் அதே நிலையில் மரணிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம், வானவர்களுடைய சாபம், மனிதர்களுடைய சாபத்திற்கு அவர்கள் உரித்தானவர்கள். அது மட்டுமல்ல, ஹாலிதீன ஃபீஹா லா யுகஃபஃபு அன்ஹுமுல் அஸாபு வலா ஹும் யுன்ஸரூன், அவர்களுக்கு நிரந்தரமான நரகம், மேலும் கடுமையான தண்டனைகள் அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹு தாலா நிராகரித்த நிலையில் மரணிக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா சொல்கிறான். அப்படியானால் இந்த உலகத்தில் இருந்த ஒரு மனிதன் விடை பெறுவதற்கு முன்னதாக படைத்த இறைவனை அவன் அறிந்து கொள்ள வேண்டும்.
அந்த இறைவனின் மூலமாக வழங்கப்பட்ட வேதத்தின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள அவர்கள் முயற்சிக்க வேண்டும். இறுதி தூதராக அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டு அந்த நிலையில் அவர்கள் மரணித்தால் அவர்கள் தப்பித்து விடுவார்கள். இல்லாவிட்டால் ஹாலிதீன ஃபீஹா, நிரந்தரமான நரகம், மிக கடுமையான வேதனை அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். ஆகவே நாம் நம்முடைய மரண தருவாயில் நிராகரிக்கக்கூடிய நிலையிலேயோ அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை ஏற்படுத்திய நிலையிலேயோ நாம் யாரும் நம்முடைய மரண நேரத்தை அமைத்துக் கொள்ளக்கூடாது நண்பர்களே. நாம் நம்முடைய வாழ்வில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அல்லாஹ்வுடைய வேதத்திற்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய மக்களாக நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை ஏற்படுத்திக் கொண்டு இந்த உலகத்தில் வாழுகிற முஸ்லிம்கள் மரணத்திற்கு முன்னதாக, சக்கராத்துடைய வேதனைக்கு முன்னதாக அவர்கள் தங்களுடைய வாழ்வை திருத்திக் கொண்டால் நல்லது என்பது அல்லாஹ்வுடைய மிக கடுமையான எச்சரிக்கை. அடுத்தது அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு மரணத்தை சொல்லுகிறான். அல்லாஹு தஆலா 4வது அத்தியாயத்தின் 18வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வலைஸத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத் ஹத்தா இதா ஹலர அஹதஹுமுல் மௌத் கால இன்னி துபுத்துல் ஆன் வலல்லதீன யமூத்தூன வஹும் குஃபார். யார் ஒருவர் தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டே இருந்து, பாவங்களை செய்வது அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுவது, பாவங்களை செய்வது அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுவது, அல்லது மன்னிப்பு தேடாமல் தொடர்ந்து பாவமான காரியத்திலேயே எந்த ஒரு அல்லாஹ்வை பற்றியுள்ள அச்சம் இல்லாமல் பாவத்தை தொடர்ந்து செய்வது, பாவம் செய்தால் அதற்காக வேண்டி வருந்த மனமில்லாத மனிதர்கள், பாவம் செய்தால் அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யாத மக்கள், இப்படி யார் ஒருவர் தொடர்ந்து பாவம் செய்தே அதே நிலையில் மரணிக்கிறார்களோ, யார் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இறை நிராகரிப்பில் இருந்து மரணிக்கிறார்களோ அவர்களுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹு தஆலா ஏற்க மாட்டான். மேலும் உலாயிக அஅததுனா லஹும் அதாபன் அலீம், இத்தகையவர்களுக்கு துன்பப்படுத்தக்கூடிய மிக கடுமையான வேதனையை நான் சித்தப்படுத்தி இருக்கிறேன் என்றும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். பொதுவாகவே மரண தருவாய் என்பது, சக்கராத்துடைய நேரம் என்பது எல்லா மனிதர்களும் அழுது புறம்புகிற நேரம், மிக கடுமையாக எல்லோரும் பிரார்த்தனை செய்கிற நேரம். அது எந்த மாதிரியான பிரார்த்தனை, எப்படிப்பட்ட பிரார்த்தனை என்பதையெல்லாம் தொடர்ந்து நாம் நம்முடைய வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் பார்க்கவிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், தொடர்ந்து பாவத்தை செய்து கொண்டே இருந்து ரஹ்மானை ஒரு விளையாட்டாக கருதி, படைத்த இறைவனை ஒரு கேலிக்குரியவனாக கருதி, படைத்த இறைவனின் மீது எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் தொடர்ந்து இந்த உலகத்தில் அழிச்சாட்டியங்கள் புரிந்து பாவங்கள் செய்து பெரும்பாவங்கள் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எவைகளையெல்லாம் பட்டியல் போட்டு நமக்கு எச்சரித்தார்களோ அவைகளையெல்லாம் ஆடம்பரமாக, சுகபோக வாழ்வுக்காக, உலக இன்பத்திற்காக அவைகளையெல்லாம் இந்த உலகத்தில் செய்து தௌபா செய்யாமல் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்களே, அவர்களுக்கு திடீரென இந்த மரணம் வரும் பொழுது அவர்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. இறை நிராகரிப்பாளர்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. தௌபாவினுடைய வாசல் அடைக்கப்படும். மேலும் அதே நிலையில் மரணிக்கக்கூடியவர்களுக்கு மிக கடுமையான வேதனைகளும் துன்பங்களும் உண்டு என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இது 2வது வகையான மரணம். அல்லாஹு தஆலா இந்த நிலைகளில் இருந்து நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்வில் நிறைய பிரார்த்தனைகளை செய்திருக்கிறார்கள் நண்பர்களே. அந்த துஆவில் நஸஈ என்கிற நபிமொழி தொகுப்பில் 5436வது நபிமொழி. இந்த நபிமொழியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஒரு